உங்கள் பால்கனியில் உட்காந்து வானத்தை பார்க்குற மாதிரியோ இந்த மாதிரிலாம் நீங்கள் இமேஜின் பண்ணணும். உங்கள் ஃபோட்டோவையே பவர் பண்ணி ஜாதக எந்திரம்னு ஒன்று கொடுப்பாங்க. ஒன்லி திங் பிரபஞ்சத்தோட ரொம்ப படக்கு நம்ம நினைக்கிறதுனா தீபம். இதை நீங்கள் முக்கோண வடிவத்திலையும் ஒட்டலாம், பிரமிடு மாதிரியும் ஒட்டலாம். குருச்சரணம். இதை பார்க்கின்ற எல்லா மக்களும் எல்லா விதமான நன்மைகளையும் பெற்று நெடூடி வாழணும்னு வேண்டிக்கிறேன். இப்போ ஒரு வீடு வேணும், ஒரு கார் வேணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க வச்சுக்கலாமா? இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு நல்ல நம்ம இந்த ஷீட் இல்லை, ஒரு கார்ட்போர்டு இதை எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு எந்த மாதிரி வீடெல்லாம் பார்க்குறீங்க இல்லையா, உங்களுக்கு எந்த மாதிரி ஹால் வேணும் அதெல்லாம் வருது இல்லையா. எத்தனையோ இதில் பார்த்தீங்கன்னா அதை பற்றி ஷார்ட் எடுத்து மட்டும் இது பண்ணிக்கலாம், இல்லை நீங்களே வரைஞ்சிக்கலாம். அதை வாங்கி அந்த வீடு படங்கள் இருந்தால் அதை வாங்கி ஒட்டிக்கிறீங்க, கார் படங்கள் இருந்தால் அதை வாங்கி ஒட்டிக்கிறீங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒட்டிக்கணும். இதை நீங்கள் முக்கோண வடிவத்திலையும் ஒட்டலாம், பிரமிடு மாதிரியும் ஒட்டலாம், ஸ்கொயராகவும் வைக்கலாம், இல்லை வட்டமாகவும் ஒட்டலாம். ஆனால் இதில் பிரமிடு மாதிரி ஒட்டிட்டிங்கன்னா நிறைய பவர். இந்த பிரமிடு மாதிரி இப்படி ஒட்டிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, சின்னதாக கூட ஒரு வீடு இது போட்டு சின்னதாக கூட ஒட்டிக்கிறீங்க. நடுவில் உங்களுடைய ஃபோட்டோவை ஓட்டுறீங்க, அது ரொம்ப முக்கியம். சரி, இந்த ஃபோட்டோவை ஓட்டுறீங்க, அதுக்கு நீங்கள் என்ன தேசத்தில் கேட்டிங்கன்னா உங்கள் ஃபோட்டோவையே பவர் பண்ணி ஜாதக எந்திரம்னு ஒன்று கொடுப்பாங்க. அதை வாங்கி அதில் ஓட்டிட்டிங்கன்னா இன்னும் ரொம்ப ரொம்ப பவர். நடுவில் வச்சிங்கன்னா அது கேட்க பாருங்க என்ஜினியர்ஸில். அப்படி இல்லை அப்புறம் உங்கள் ஃபோட்டோ ஓட்டுங்க, பிரச்சனை இல்லை. சரி, இது எல்லாமே எனக்கு தேவை, இது தேவை. இதுக்கு மேலே என்ன பண்ணீங்க, உங்கள் ஃபோட்டோக்கு கீழே ஒரு நம்பர் எழுதணும், 2190 2190 அப்படிங்கிற நம்பரே எழுதிடணும். ஏன்னா இது எல்லாத்தையும் பவர் பண்ண போகிறோம். இதை அழகாக சின்னதாக கூட நீங்கள் அழகாக பண்ணலாம், கலர்ஃபுல்லாக பண்ணலாம். பண்ணி அதை டெய்லி பார்க்கணும், அதை இமேஜின் பண்ணணும். அப்படியே அந்த ஹாலில் உட்காந்து நீங்கள் என்ஜாய் பண்ணுற மாதிரியும் இல்லையா, அங்கே ஒரு பூந்தொட்டி வச்சு அதோட பேசுகிற மாதிரியும், புரிஞ்சுதா? அது மட்டும் இல்லாமல் உங்கள் பால்கனியில் உட்காந்து வானத்தை பார்க்குற மாதிரியோ இந்த மாதிரிலாம் நீங்கள் இமேஜின் பண்ணணும், புரிஞ்சுதா? அப்புறம் வீடு வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி சந்தோஷமாக இருக்கிறீங்க உங்கள் ஒய்ஃபோட உங்கள் பிள்ளைகளோட, அந்த மாதிரி இமேஜின் பண்ணி இதை நீங்கள் பண்ணினீங்கன்னா இது ஒரு அருமையான ஒரு ஐட்டம். இது நீங்கள் பண்ணுறது. ஆனால் அதுக்கு என்ன வேணும், உங்களுக்கு நல்ல இமேஜினேஷன் வேணும். அதுக்கு உண்டான அழகான ஃபோட்டோஸ் ஒட்டணும், புரிஞ்சுதா? எங்கேயா நல்ல வீடு இருந்தால் கடற்கரை ஒரு கிளிக் அடிச்சுக்கணும், அந்த வாசலில் கொண்டாந்து அதை ஒட்டிடணும், புரிஞ்சுதா? எங்கேயா நல்ல இதை பார்த்தீங்கன்னா அங்கே ஒட்டிக்கணும். ஒரு நல்ல சாமி ரூம் பார்க்குறீங்களா, அதை வந்து ஃபோட்டோ எடுத்து ஒட்டிக்கணும். இப்போ என்னோடய சாமி ரூம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா பேர் அதை இது பண்ணுவாங்க, இல்லைனாலும் நிறையா யூடியூப்பில் கிடைக்கிது இல்லையா, அதை எடுத்து போட்டு இப்படி ஒட்டி நடுவில் உங்கள் ஃபோட்டோ வச்சிடலாம், இல்லாட்டா உங்கள் எந்திரத்தை வைக்கலாம். வச்சு நீங்கள் இதை கண்ணுலாம் ஒன்று சொல்கிறேன். எப்போ கடவுள் நம்ம பிரபஞ்சத்தை எப்படி நம்ம அடையணும்னு சொல்கிறோம் சொல்லுங்க பார்க்கலாம், சொல்லி கொடுத்தனே இல்லையா. ஒன்லி திங் பிரபஞ்சத்தோட ரொம்ப படக்கு நம்ம நினைக்கிறதுனா தீபம். அந்த தீபம் மெழுகுவர்த்தி தீபமாகவும் இருக்கலாம், நம்ம விளக்காகவும் இருக்கலாம். ஒன்று உங்கள் விளக்குக்கு முன்னால் உட்காந்து அதை நீங்கள் அப்படியே இமேஜின் பண்ணலாம், இல்லை ஒரு மெழுகுவர்த்தியை கொடுத்து வச்சுட்டும் நீங்கள் இமேஜின் பண்ணினீங்கன்னா அந்த தீ எடுத்துகிட்டு போய் பிரபஞ்சத்தோட கொடுத்து நீங்கள் நினைச்சது சத்திய பிரமாணமாக நடக்கும். கும் 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 கும். ஓகே, ஐ லவ் யூ. ஆல் மை லவ்லி சில்ட்ரன். குட் லக். பாய் சொல்லுங்களேன்.